கையில் கிடைத்த கடல் குருவி என்ற ஒரு கவிதையின் பகுதி படைத்தவர் யார் என்று தெரியவில்லை. பார்ப்போம் அந்த கடல் குருவியின் பகுதியை. தனிமை அவன் வாழ்க்கையானது. தூரத்து மலையுச்சிகள் அவன் வாசஸ்தலமானது. தனிமை அவனை வாட்டவில்லை, மாறாக ஏகாந்தமும் இனிமை தந்தது. கடல் குருவிகளின் குருட்டுத்தனம்தான் வருத்தமாக இருந்தது. ஆகாயத்தின் சுதந்திரத்தையும் அதை எட்டி பறப்பதின் அற்புத சுகத்தையும் உணராத தன் இனத்தின் போக்கு நெஞ்சை அழுத்தியது. ஆகாயத்தின் சுதந்திரத்தையும் அதை எட்டி பறப்பதின் அற்புத சுகத்தையும் உணராத தன் இனத்தின் போக்கு நெஞ்சை அழுத்தியது. ஜோனாதனோ தினம் தினம் வளர்ந்தான். பறந்து பறந்து பறப்பதை கலையாக்கினான். வாழ்க்கை இனிமையாயிற்று, சுலபமாயிற்று. உணவுக்காக மீன்பிடி படகுகளை தேடிச் சென்று காத்திருக்க தேவையில்லாமல் போனது. அலைகளுக்கு 10 அடி கீழே ருசிமிக்க பல வகை மீன்கள் இருப்பதை தெரிந்து கொண்டார். கூறிய வேகமான பாய்ச்சல் பாய்ந்து அந்த மீன்களை பிடிக்கவும் பழகினார். உணவுக்காக மீன்பிடி படகுகளை தேடிச் சென்று காத்திருக்க தேவையில்லாமல் போனது. அலைகளுக்கு 10 அடி கீழே ருசிமிக்க பல வகை மீன்கள் இருப்பதை தெரிந்து கொண்டார். கூறிய வேகமான பாய்ச்சல் பாய்ந்து அந்த மீன்களை பிடிக்கவும் பழகினார். காற்றிலேயே தூங்க பயின்றார். ஆகாயம் மேகமும் அவனுக்கு நண்பர்கள் ஆயின. உறங்கிக் கொண்டே பல 100 மைல் இரவில் பறந்தார். காற்றிலேயே தூங்க பயின்றார். ஆகாயமும் மேகமும் அவனுக்கு நண்பர்கள் ஆயின. உறங்கிக் கொண்டே பல 100 மைல் இரவில் பறந்தார். உள்ளுணர்வு வளர வளர புயல்களின் பனிமூட்டங்களிலும் கூட பறந்து சென்றார். மழை மேகங்களின் மேலே உயர்ந்து தெளிவான ஆகாயத்தில் மிதந்தார். உள் உணர்வு வளர வளர புயல்களிலும் பனிமூட்டங்களிலும் கூட பறந்து சென்றார். மழை மேகங்களின் மேலே உயர்ந்து தெளிவான ஆகாயத்தில் மிதந்தார். அவன் இனமோ மழையில் நனைந்து உணவு கிடைக்காமல் தேடவும் முடியாமல் கடற்கரையிலேயே பரிதவித்தது. அவன் இனமோ மழையில் நனைந்து உணவு கிடைக்காமல் தேடவும் முடியாமல் கடற்கரையிலேயே பரிதவித்தது. இவனோ உயரப் பறந்து காற்று மண்டலத்தின் உச்சியில் தூரத்து தேசங்கள் சென்று அற்புத பூச்சிகளை பிடித்து உண்டான். இவனோ உயரப் பறந்து காற்று மண்டலத்தின் உச்சியில் தூரத்து தேசங்கள் சென்று அற்புத பூச்சிகளை பிடித்து உண்டான். கடல் குருவி கூட்டத்திற்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வை இனிதாக்க வேண்டும் என்று எண்ணினானோ அதையெல்லாம் ஜோனாதன் அடைந்தான். கடல் குருவி கூட்டத்திற்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை இனிதாக்க வேண்டும் என்று எண்ணினானோ அதையெல்லாம் ஜோனாதன் அடைந்தான். தனிமையில் பல அற்புதங்களை உணர்ந்தான். தான் எட்டிய வாழ்வின் அதிசயத்தை போற்றினான். இனம் அவனை ஒதுக்கிய போது
ஏற்பட்ட கோபம், வருத்தம், ஆத்திரம் எல்லாம் ஏதோ கனவு போல மறைந்தது. தனிமையில் பல அற்புதங்களை உணர்ந்தான். தான் எட்டிய வாழ்வின் அதிசயத்தை போற்றினான். இனம் அவனை ஒதுக்கிய போது ஏற்பட்ட கோபம், வருத்தம், ஆத்திரம் எல்லாம் ஏதோ கனவு போல மறைந்தது. ஆயுளை சுருக்கி வாழ்க்கையை சோகமயமாக்கும் கோபத்தையும் பயத்தையும் ஆசையையும் மனதினின்று அழித்தான். ஆயுளை சுருக்கி வாழ்க்கையை சோகமயமாக்கும் கோபத்தையும் பயத்தையும் ஆசையையும் மனதினின்று அழித்தான். மனம் நிம்மதியும் அமைதியும் அடைய ஜோனாதன் வெகுகாலம் நன்றாக வாழ்ந்தான். மனம் நிம்மதியும் அமைதியும் அடைய ஜோனாதன் வெகுகாலம் நன்றாக வாழ்ந்தான். அவர்கள் அவனை தேடி வந்தபோது மாலையாகியிருந்தது. ஜோனாதன் நிதானமாக தன் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வந்த 2 கடல் குருவிகளோ அவன் இறக்கையோரத்தில் நட்சத்திரங்கள் போல் மின்னின, இதமாக பிரகாசித்தன. அவர்கள் அவனை தேடி வந்த பொழுது மாலையாகியிருந்தது. ஜோனாதன் நிதானமாக தன் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வந்த அந்த 2 கடற்குருவிகளோ அவன் இறக்கையோரத்தில் நட்சத்திரங்கள் போல மின்னின, இதமாக பிரகாசித்தன. வியந்தான் ஜோனாதன். அவற்றை கண்டு பேச்சின்றி ஓசையின்றி அவர்களை தன் பரீட்சைக்கு உட்படுத்தினார். வியந்தான் ஜோனாதன். அவற்றை கண்டு பேச்சின்றி ஓசையின்றி அவர்களை தன் பரீட்சைக்கு உட்படுத்தினான். என்ன பரீட்சை? அவனுடைய ஒவ்வொரு சாகசத்துக்கும் அவனுடைய ஒவ்வொரு சாசகத்துக்கும் அவை ஈடு கொடுத்தன. வேக பறப்பதிலும் நிதானிப்பதிலும் பறக்காமல் இருப்பதிலும் மிதப்பதிலும் பாய்வதிலும் குட்டிக்கரணம் போடுவதிலும் எல்லா கலைகளிலும் அவை அவனோடு கூட பறந்தன. புன்சிரிப்போடு அவன் சவாலை ஏற்று ஈடு கொடுத்தன. அவருடைய ஒவ்வொரு சாகசத்துக்கும் அவை ஈடு கொடுத்தன. வேகம் பறப்பதிலும் நிதானிப்பதிலும் பறக்காமல் நிற்பதிலும் மிதப்பதிலும் பாய்வதிலும் குட்டிக்கரணம் போடுவதிலும் எல்லா கலைகளிலும் அவை அவனோடு கூட பறந்தன. புன்சிரிப்போடு அவன் சவாலை ஏற்று ஈடு கொடுத்தன. நேராக பறந்து நிதானித்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பின் கேட்டான், சரி, யார் நீங்கள்? நேராக பறந்து நிதானித்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பின் கேட்டான், சரி, யார் நீங்கள்? உன் கூட்டத்தினர் ஜோனாதன். நாங்கள் உன்னை உயரே அழைத்து செல்ல, உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறோம். யார்? சரி, யார் நீங்கள்? உன் கூட்டத்தினர் ஜோனாதன். நாங்கள் உன்னை உயரே அழைத்து செல்ல, உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றோம். வீடொன்று எனக்கில்லை, கூட்டமும் எனக்கில்லை. நான் ஒரு பரதேசி, ஒதுக்கப்பட்டவன், ஒதுங்கி வாழ்பவன்.
உயர்மலையின் உச்சியிலே பெருங்காற்றின் இயற்கையிலே நான் பறந்து கொண்டிருக்கின்றேன். நான் இன்னும் எவ்வளவு இந்த சில உடலை உயர்த்த வீடொன்று எனக்கில்லை, கூட்டமும் எனக்கில்லை. நான் ஒரு பறவை, ஒதுக்கப்பட்டவன், ஒதுங்கி வாழ்பவன். இந்த உயர் மலையின் உச்சியிலே பெருங்காற்றின் இறக்கையிலே நான் பறந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் எவ்வளவு இந்த பிற உடலை உயர்த்த முடியும்? ஆனால் உன்னால் முடியும் ஜொனாதன், ஏனென்றால் நீ கற்றிருக்கின்றாய். ஆனால் உன்னால் முடியும் ஜொனாதன், ஏனென்றால் நீ கற்றிருக்கின்றாய். ஒரு பள்ளியின் பாடம் முடிந்தது, இன்னொன்று துவங்க இது பாடமாகிறது. ஒரு பள்ளியின் பாடம் முடிந்தது, இன்னொன்று துவங்க இது பாடமாகிறது. அப்படியே ஜோனாதனுக்கு புரிந்தது. வாழ்நாள் முழுவதும் தன்னோடு ஒளிவித்த நம்பிக்கையும் அறிவும் இப்பொழுதும் பிரகாசிக்க அவன் தெரிந்து கொண்டான். இன்னும் மேலே செல்லும் நேரம் வந்துவிட்டது, வீடு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அப்படியே ஜோனாதனுக்கும் புரிந்தது. வாழ்நாள் முழுவதும் தன்னோடு ஒளிவிட்ட நம்பிக்கையும் அறிவும் இப்பொழுது பிரகாசிக்க அவன் தெரிந்து கொண்டான். இன்னும் மேலே செல்லும் நேரம் வந்துவிட்டது, வீடு செல்லும் நேரம். கடைசியாக ஒரு முறை நான் வாழ்ந்து பறந்து பயின்று அனுபவித்த ஆகாயத்தை பார்த்து கழித்தான். கடைசியாக ஒரு முறை தான் வாழ்ந்து பறந்து பயின்று அனுபவித்த ஆகாயத்தை பார்த்து கழித்தான். நான் தயார் என்றார். அந்த பளிச்சிடும் 2 கடல் குருவிகளோடு உயர எழுந்தி இந்த ஆகாயத்தில் ஜோனாதன் அடைந்தார். அந்த பளிச்சிடும் 2 கடல் குருவிகளோடு உயிரை எழுந்தி 2 ஆகாயத்தில் ஜோனாதன் அடைந்தார்.